என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த நிகழ்ச்சியும் 10 ஆண்டுகளெல்லாம் எந்த தொலைக்காட்சியும் நடைபெற்றதில்லை. இந்த நிகழ்ச்சி மட்டும் கலைஞர் தொலைக்காட்சியில் நடைபெறுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு தேவையான இந்த நிகழ்ச்சி. மற்றெல்லாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், மறந்து விடுவார்கள். நோயின்றி வாழ்வதற்கு எந்த நிகழ்ச்சி எங்கேயும் கற்றுத்தருவதில்லை. கலைஞர் தொலைக்காட்சியில் உள்ளதினால் காலமெல்லாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சம் பேர்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் நமக்கு இந்த அரங்கிற்கு நமக்கு கீதாஞ்சலி என்ற பெண்மணி என்னுடைய பயிற்சியாலையில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஆசனங்களை செய்வார்கள். 40 வயதாகிவிட்டது, குழந்தை இருக்கிறது திருமணமாகி. அவர்கள் அற்புதமான ஆசனங்களை எல்லாம் செய்வார்கள். காலையிலும் மாலையிலும் முதல் மாணவியாக இங்கே இருந்து அந்த ஆசனங்களை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு ஆர்வம். இதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பிஎஸ்சி படித்தவர்கள், லேப் டெக்னீஷியன் முடித்தவர்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரும்பாக்கத்தில் சென்னையில் இருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது கால் திருகிய கைகோர்த்த ஆசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். கால் திருகிய கைகோர்த்த ஆசனம். கீதாஞ்சலி அம்மையார் அவர்களே, நீங்கள் இந்த ஆசனத்தை மெதுவாக வலது காலம் அடைக்கும் முதலில் செய்யுங்கள். எத்தனை உறுப்புகள் இதில் நெளிவு சுழிவு ஏற்படுகிறது, இந்த வயதிலும் அந்த அளவுக்கு அதை வளைக்க முடியுமா என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அசாதாரணமாக செய்கிறார்கள். கால் விளைத்த கை திருகிய கோணாசனம் பாருங்கள். பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, இடுப்பு முட்டு, இடுப்பு பந்துக்கிண்ண முட்டு அத்தனையும் வளையப்படுகிறது. ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடது காலை மடக்கி செய்யுங்கள். நாற்பது வயது ஆகிவிட்டதே, நமக்கு என்ன ஆசனம் செய்ய முடியும் என்று பெரும்பாலான பெண்மணிகள் எந்த பயிற்சியும் செய்வதில்லை. உடல் பெருத்து விடுகிறது. அதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. உடல் கனம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமக்கு காரணமாகி விடுகிறது, குறிப்பாக பெண்களுக்கு. ஆசனத்தை கலையுங்கள். மீண்டும் வலது காலை மடக்குங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்க. இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இங்கே திரும்பி கடினமான ஆசனத்தை செய்யும் பொழுது முகத்திலே ஒரு கடுகடுப்பு தெரியும், மூச்சு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை தெரியும். அதையெல்லாம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது தெரிவதில்லை. ஏனென்று கேட்டால் தொடர்ச்சியான பயிற்சி. அந்த கட்டத்தை எல்லாம் கடந்தாகிவிட்டது. இனி வலி வராது. எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தை இருக்கலாம். இந்த பயிற்சி என்பது ஒரு 2 நாள் செய்துட்டு அப்புறம் 4 நாள் செய்துட்டு அப்புறம் 1 வாரம் கழித்து செய்யக்கூடாது. தினம் 5 நிமிஷம் செய்தாலும் தினமும் செய்யணும். ஏன்னா தினம் நம்ம சாப்பிடுதோம், தினமும் தூங்குகிறோம்.
தினம் டிவி பார்க்கோம், இதெல்லாம் அன்றாட கடமையாக செய்கிறோம். அது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு தினம் நாம் ஏன் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது என்பதுதான் கேள்வி. மெதுவாக கலையுங்கள், அடுத்த காலை மடக்குங்கள். மெதுவாக கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். வயதாகிவிட்ட காரணத்தினால் பெண்கள் ஆசனம் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பதற்கு உதாரணம். 40 வயதாகி குழந்தை பெற்ற பெண்மணி இந்த கலையிலே நாம் வல்லுநராகி மக்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் தயாராகிவிட்டார்கள். தனியாக பயிற்சி சாலை வைத்து அவர்கள் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மக்கள் எத்தனையோ பேர் நோயின்றி நிறைய செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக பெண்கள். அதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கும் நான் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நமது பயிற்சியாலையில் வந்து பயிற்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தால் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பழகப் போகிறார்கள். தனியாக பயிற்சி சாலை வைத்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறார்கள். அந்த அளவுக்கு மனதில் உறுதி வந்திருக்கிறது. ஆகவே வயோதிக காலத்தில் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆட்பட்டு பெண்கள் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வேண்டிய நோய்களுக்கு ஆட்படுகிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எந்த வயதிலும் குறிப்பாக பெண்கள் பழகி இந்த நாட்டிற்கும் வீட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.